வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து கருணக்கிழங்கு கடலை போட்டு வறுவல். அதுக்கு தேவையான பொருள் வந்து கருணக்கிழங்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு புளி போட்டு வேக வச்சா அந்த காரில் போகும். அதை நீங்கள் வடிகட்டி வேக வச்சு வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை, இது நீங்கள் வந்து பசங்களுக்கு கடலை வச்சு கொடுக்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் அரை கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருணக்கிழங்கு வறுக்கும்போது போட்டு வறுத்தா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம், ஒரு தக்காளி. இதை வந்து இனிமேட்டு எப்படி வறுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த கருணக்கிழங்குல ஒரே ஸ்பூன் காரத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு இதை நல்லா கிளறிக்குவோம். இதில் வந்து நான் வந்து இந்த ராக் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் ராக் சால்ட்டு ரொம்ப யூஸ் பண்ணுங்கள், அது வந்து கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டோம், பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் இந்த வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருப்பாரு. அடுத்தது நம்ம தக்காளியை போடணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம், கொஞ்சம் தக்காளியும் போடுறோம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த கிளறி வச்ச கருணக்கிழங்குல போடுவோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பிறகு இந்த கடலையும் நம்ம சேர்த்துக்கணும். இது சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கணும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஊற்றி கிளறி 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 அழகாக கிளறி விடுங்க. இப்போ வந்து கருணக்கிழங்கும் கடலையும் நல்லா வறுந்துருச்சு. நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஒரு 4 பல்லு பூண்டும் போட்டு நுணுக்கி இதை கடைசி அது மேலே போட்டு ஒரு கிளறி கிளறி இறக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பாருங்கள், கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதில் கடலையெல்லாம் போட்டு நம்ம வறுத்து கொடுக்கறதுனால குழந்தைங்கள்லாம் பிரியமாக சாப்பிடுவாங்க. எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. கருணக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மூலத்துக்கும் ரொம்ப நல்லது. கேன்சருக்காரங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்கள்.